நிகழ்தகவு. கருத்து வேறுபாடு காரணமாக வழக்கறிஞரான கணவரை பிரிந்து சென்ற மனைவி. வார இறுதியில் மட்டும் அப்பாவை பார்க்க வந்த 4 வயது மகள். தனது வீட்டில் வேலை பார்த்த பெண்ணுடன் வழக்கறிஞருக்கு ஏற்பட்ட தகாத உறவு. சொகுசு வாழ்க்கைக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு வழக்கறிஞரின் மகளை தண்ணீரில் அமுக்கி கொலை செய்துவிட்டு அழுது ஆக்டிங் செய்த கொடூர பணிப்பெண். 8 ஆண்டுகளாக விசாரணையில் இருந்த வழக்கு. தற்போது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? கல்யாணம் முடிஞ்ச சில மாதங்கள் தான் கணவன் மனைவி சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கணவன் வீட்டுக்கு லேட்டா வந்தா சண்டை, மனைவி அடிக்கடி செல்போன்ல பேசினா சண்டை. ஏன் சொந்த பந்தங்கள் கிட்ட யார்கிட்டயுமே பேசக்கூடாதா? அவங்க வீட்டுல நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் போக கூடாதா? அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதான்னு எதுக்கெடுத்தாலும் சண்டை நடந்திருக்கு. நித்தம் சண்டை வந்ததால 2 பேருக்குமே ஒத்து போகல. அதனால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. டைவர்ஸுக்கும் 2 பேரும் விண்ணப்பிச்சிருக்காங்க. தாய் கூட இருந்த 4 வயசு குழந்தை வார கடைசியில 2 நாள் மட்டும் அப்பா வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. வாரத்துல 2 நாளாவது அப்பா கூட இருக்கிறோமே அப்படின்னு சந்தோஷமா இருந்த குழந்தையோட உசுறு அதே வார கடைசியிலேயே போகும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. காஞ்சிபுரம் குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் வழக்கறிஞர் தர்மலிங்கம் என்ற சரவணன். இவருக்கும் ஜெயந்திங்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகி 4 வயசுல ஒரு மகள் இருந்திருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போகாததுனால தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க ஜெயந்தி. அதனால சமையல் பண்ணி தர்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணை தேடி இருக்காரு சரவணன். அப்போ அரக்கோணத்தை சேர்ந்த ஆஷா ராணிங்கிறவங்க சரவணன் வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. மனைவி இல்லாம தனிமையில் இருந்த சரவணனுக்கு ஆஷா ராணி கூட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சொந்த வீடு, சொல்லிக்க சொத்து பத்து, அதே நேரம் மனைவியும் பிரிஞ்சு போயிட்டதுனால சரவணனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கணக்கு போட்டிருக்காங்க ஆஷா ராணி. ஆனா அந்த கணக்குல இடையூறா இருந்தது சரவணனோட 4 வயசு மகள் தான். அந்த சிறுமி மட்டும் இல்லைன்னா சொத்து முழுக்க சிந்தாம சிதறாம நமக்கே கிடைச்சிரும்னு நினைச்ச ஆஷா ராணி அந்த சிறுமியை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. வழக்கம் போல வார கடைசியில அப்பாவோட இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க சரவணனோட மகள். சரவண எப்படா வெளியே போவாருன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆஷா ராணி. நினைச்ச மாதிரியே சரவணனும் கடைக்கு போயிருக்காரு. அப்ப வாளி நிறைய தண்ணீரை பிடிச்சு அதுல அமுக்கி எடுத்து சிறுமிய கொலை பண்ணியிருக்காங்க ஆஷா ராணி. அடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி கிச்சன் போய் சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பாத்ரூம்ல போய் சரவணன் பார்த்தப்ப குழந்தை உயிரிழந்து கிடந்திருக்காங்க. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அழுது ஆக்டிங் போட்டிருக்காங்க ஆஷா ராணி. ஆனா தகவல் தெரிஞ்சு அங்க வந்த ஜெயந்தி, என் மகள் உயிரிழப்புல சந்தேகம் இருக்குது, சரவணனும் ஆஷா ராணியும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கிறதா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதே நேரம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா வந்திருக்கு. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதும் நடந்த எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருக்காங்க ஆஷா ராணி. அதை கேட்டு சரவணனுக்குமே ஷாக்கு தான். தகாத உறவுல இருந்தது என்னவோ உண்மைதான். அதுக்காக என் மகளை கொலை செஞ்சுட்டு அவங்களோட வாழற அளவுக்கு நான் கொடூரன் இல்லைன்னு சரவணனும் அழுது புலம்பி இருக்காரு. இந்த சம்பவம் நடந்தது 2017. 8 வருஷமா காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்துல விசாரணையில இருந்தது இந்த வழக்கு. வசதியான வாழ்க்கைக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு பிஞ்சு உசுருன்னு கூட பார்க்காம சிறுமிய கொலை செஞ்ச ஆஷா ராணிக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நிகழ்தகவு.